மாணவ செல்வங்களே, இது ஒரு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியல, இல்ல ஏதாவது ஒண்ணு கான்செப்ட் வந்து மைண்ட்ல உட்காரல அப்படின்னா, இன்னும் ஒரு டைம் பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது எளிமையான முறையில நீங்க கணித தேர்வு எழுதும்போது, அந்த நிமோனிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு அதான் அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல வந்து நிக்கும். பார்த்த மாத்திரமே நீங்க அதனுடைய ஆன்சரை போட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு பாஸ் ஆயிரலாம். அதனால உங்களுடைய டைம் ரொம்ப சேவ் ஆகும். இந்த டைமை நீங்கள் 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ இல்லை 8 மார்க்லேயோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இந்த ஷார்ட்கட் வீடியோ போடுறேன். பாடம் 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.5 பலவுள் தெரிவு வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1 -5,0 0,-5 மற்றும் 5,0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஸோ க்ளூ பாயிண்ட் 5 5 5 ஓகே, அதாவது 5 5 5 ஓகே. இந்த 5ஐயும் 5ஐயும் அஞ்சாம பெருக்குங்க. ஸோ பாருங்க, இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அஞ்சாமல் பெருக்கிக் கொள்ளுங்கள். அப்ப பெருக்குனா என்ன நமக்கு கிடைக்கும்? 5 பெருக்கல் 5 நமக்கு என்ன ஆன்சர் வரைக்கும்? ஆப்ஷன் ஆ 25 சதுர அலகுகள். கொஸ்டின் நம்பர் 2 ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் 10 அலகுகள். சுவரை y அச்சாக கருதினால் அந்த நபர் செல்லும் பாதை என்பது. ஸோ நம்ம மேக்ஸ்ல என்ன பார்த்துருக்கோம்? ஸோ எப்பவும் போல எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், அடுத்து ஒய் ஆக்சஸ் இருக்கும் இல்லையா? இதை நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம், இதை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க? இதுதான் க்ளூ பாயிண்ட். சுவரை ஒய் அச்சாக கருதினால், அப்ப ஒய்ங்கிறதா என்னது? இந்த சுவர். நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதா? தட் இஸ் இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவர், வால். ஓகே, இப்ப அங்கிருந்து அவர் எத்தனை தூரத்துல இருக்காருன்னா 10 அலகுகள் தூரத்துல இருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு தூரத்துல 10 அலகுல இருக்காரு அப்படின்னா அது எக்ஸ்ல தானே இருக்கணும். அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க ஆன்சர் ஆ எக்ஸ் சமம் 10 அப்படின்னு போடுங்க. ஸோ நம்மளுடைய விடை வந்து இதுதான். கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ் சமம் 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த 11 தான் நம்மளுடைய க்ளூ பாயிண்ட். ஓகே, இந்த 11 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ 11 நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கிடைக்குது. ஸோ 1 தாண்டி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா? ஸோ அப்போ நம்மளுடைய விடை என்னது? ஆப்ஷன் ஆ ஒய் அச்சுக்கு இணை. கொஸ்டின் நம்பர் 4 5,7 3, P மற்றும் 6,6 என்பன ஒரு கோடமைந்தவை எனில் P இன் மதிப்பு. ஓகே, இதுல நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 6,6. ஸோ இது ஒரே போல வந்திருக்கா? ஓகே, இப்போ நம்மள்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க? பியோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி மட்டும் வந்திருந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய இந்த பியை அப்படியே இப்படி உல்டாவா இப்படி எழுதுங்க, இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இந்த ரைட் சைடு போனதை நீங்க லெஃப்ட் சைடு எழுதிருங்க. தட்ஸ் ஆல். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஆப்ஷன் இ 9 தான். கொஸ்டின் நம்பர் 5 3x - y = 4 மற்றும் x + y = 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஓகே, இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்க 3 இருக்கு, 4 இருக்கு, 5 மிஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் 3 இருக்கு, 4 இருக்கு, 5 மிஸ் ஆயிருக்கு. ஸோ 4 எடுத்துருங்க. அப்போ 3,5 இந்த மாதிரி வர்றது ஆப்ஷன் இ 3,5. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை மறந்துடுங்க. இதுல பாருங்க என்னென்னலாம் இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, அதுக்கப்புறம் ஏங்கிறது வந்துருச்சு. மறுபடியும் அப்படியே போனீங்கன்னா என்ன வந்திருக்கு? 1 இருக்கு. அப்போ 1க்கு அப்புறம் மறுபடியும் என்ன? இங்க பாருங்க 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ஏல ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் இங்க 1 ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு 1க்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்? ஸோ 2 தானே வந்திருக்கணும். அப்ப ஏவோட மதிப்பு என்னவா இருக்கணும்? 2ஆக தான் இருக்கணும். அப்ப நம்மளுடைய விடை ஆப்ஷன் இ 2. கொஸ்டின் நம்பர் 7 0,0 மற்றும் -8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. இதுல க்ளூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, 0வும் 0வும் 1 தான், 8ம் 8ம் 1 தான். ஆனா இங்க மைனஸ் மட்டும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணது இல்லவா? ஸோ நான் இங்க போட்டுருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த மைனஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுனால ஸோ இப்படி இருக்கிற மைனஸை இப்படி வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1. கொஸ்டின் நம்பர் 8 கோட்டுத்தண்டு PQ இன் சாய்வு 1/√3 எனில் PQ க்கு செங்குத்தான இரு சமவெட்டியின் சாய்வு.
பாருங்க, இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம நம்பர் தான். 1 √3 இருக்கு இல்லையா? ஓகே, அந்த √3 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 1 வந்து மைனஸா மாத்திடுறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த 1 வந்து மைனஸா மாத்திடுறோம். அப்ப நம்மளுடைய விடை என்னது? ஆப்ஷன் ஆ -√3. கொஸ்டின் நம்பர் 9. y அச்சில் அமையும் புள்ளி A இன் செங்குத்து தொலைவு 8 மற்றும் x அச்சில் அமையும் புள்ளி B இன் கிடைமட்ட தொலைவு 5 எனில் AB என்ற நேர்கோட்டின் சமன்பாடு. இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் என்னன்னா, இங்க பாருங்க 8 மற்றும் x. அப்ப 8x இல்லையா? ஸோ நம்ம அதை இங்க எழுதிக்கலாம். ஸோ 8x. அடுத்தது என்ன க்ளூ பாயிண்ட் பாருங்க, தட் இஸ் B என்ற புள்ளியின் கிடைமட்ட தொலைவு 5 எனில். ஓகே, இப்போ x வச்சு ஒரு நம்பர் நம்ம போட்டாச்சு. அப்ப இங்க 5க்கு ஏதாவது ஒன்று போடணும் இல்லையா? அப்ப இது என்ன போடலாம்? 5க்கு y போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 8ஐயும் 5ஐயும் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த இடத்துல போயிட்டு பெருக்கிக்கணும். ஸோ 8 5 எவ்வளவு வரும்? 40. ஓகே, அப்ப இங்க பெருக்கிறோம் அப்படிங்கிற ஆப்ரேஷன் எடுத்துட்டோம்னா இங்க நம்ம கூட்டல் அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 8x + 5y = 40. கொஸ்டின் நம்பர் 10. 7x - 3y + 4 = 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதி புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. இதுல இந்த மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 7x - 3y + 4 = 0 தானே? ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம இடத்த மாத்திக்குவோம். ஓகே, எப்படி மாத்துவோம்? இந்த 3 இங்கே கொண்டாந்து விட்டுருங்க, இந்த 7 இங்க y கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே, அப்ப எழுதுங்க. இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 3x 7y. ஓகே, அப்புறம் இங்க மைனஸ் இருக்குல்லவா? இந்த மைனஸை இந்த பிளஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்ப பிளஸ். ஓகே, இப்படிலாம் பண்ணதுனால இந்த 4 அந்த இடத்துல இருந்து போயிடுதான். ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்க இருக்கு பாருங்க. ஸோ இருங்க, இங்க பார்த்து தெரியுதோ, இந்த மாதிரியான அமைப்பு எங்க இருக்கு? ஆப்ஷன் ஈல தான் இருக்கு. ஸோ 3x + 7y = 0 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 11. ஃபர்ஸ்ட் ரோமன் L1 is 3y = 4x + 5. செகண்ட் ரோமன் L2 is 4y = 3x - 1. ரோமன் 3 L3 is 4y + 3x = 7. fourth ரோமன் L4 is 4x + 3y = 2. என கொடுக்கப்பட்ட 4 நேர்கோடுகளுக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை? ஓகே, இங்க என்ன நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்ளூ அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 4 தான் ரோமன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப கடைசியில 4ல முடியணும் இல்லையா? அப்ப பாருங்க, L4 இங்க இருக்கு, அதை விட்ட நமக்கு L4 இங்க இருக்கு. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இங்க L1 விட இப்ப L2 எடுத்து பாருங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ல பாருங்க, இந்த 4ங்கிறது எப்ப நமக்கு கிடைக்கும்? இந்த 3ஐயும் 1ஐயும் என்ன பண்ணணும்? ஸோ ஒரு செங்குத்து கோடான, ஸோ இங்க மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, நம்ம செங்குத்து கோடு இப்படி போடுவோம். ஸோ 3ஐயும் 1ஐயும் நம்ம கூட்டுனா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 4 கிடைச்சிரும் இல்லையா? அப்போ இ ஆப்ஷன் L2 மற்றும் L4 செங்குத்தானவை தான் சரி. ஓகே, அதை நீங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, L1 எடுத்து பாருங்க. L1ல நீங்க எப்படி போட்டாலும் இந்த 3 4 5 இதை 3யுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஸோ ஏதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா வராது, செங்குத்து கோடு போட்டு பார்த்தா வராது அப்படின்னு மனசுல வச்சுட்டு நீங்க ஆன்சர் ஆப்ஷன் இ L2 மற்றும் L4 செங்குத்தானவை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. கேள்வி எண் 12. 8y = 4x + 21 என்ற நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு கீழ்கண்டவற்றில் எது உண்மை? ஓகே, இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ளூ பாயிண்ட் 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் 21 சொல்றேன் அப்படின்னா, 21 இந்த 1 நீங்க அப்படியே 6ஆ மாத்திக்கோங்க, நடுவுல புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ புள்ளி வச்ச நம்பரை நம்ம இப்போ எழுதிட்டோம். ஸோ இப்போ 2.6 எங்கெல்லாம் வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க? புள்ளி வைக்க சொல்லியிருந்தேன். அப்போ புள்ளி வச்சு ஆரம்பிச்சிருந்தா ஸோ இந்த 4 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஸோ 5 5 அப்படித்தான் இருக்கு இல்லையா? ஓகே, அதில் புள்ளி 5, இந்த புள்ளிக்கு அப்புறம் 5ன்னு வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் எங்கே இருக்குது? தட் மீன்ஸ் அதனுடைய சாய்வு 0.5 மற்றும் y வெட்டுத்துண்டு சமம் 2.6 ரெண்டு நம்பரும் வர்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஆ. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 13. ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை. இதில் இந்த க்ளூ பாயிண்ட் பாருங்க, சரிவகம். சரிவகம்னா சரியுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்போ சரியும்? அதாவது
அது இணை மற்றும் இணை இல்லாமல் நம்ம வந்து அடுக்கிட்டே போனோம்னா, ஸோ நம்ம ஏதாவது செங்கலை மேலே மேலே இப்படி அடுக்கணும்னா இணை மற்றும் இணை இல்லாமல் நம்ம அடுக்கிட்டே போனோம்னா நமக்கு என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக சரிந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் சரிவகம் அப்படிங்கிறது வந்தோடனே நீங்கள் இணை மற்றும் இணையற்றவைன்னு சொல்லி போட்டு ஆப்ஷன் ஆ இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவைன்னு போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 14, சாய்வை பயன்படுத்தி நாற்கரமானது ஓர் இணைகரமாக உள்ளது என கூற நாம் காண வேண்டியவை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸோ சாய்வை பொறுத்து அப்படிங்கிறாங்க, சாய்வை பயன்படுத்தி. ஸோ ஒரு இணைகரமாக நல்லா பாருங்க, ஸோ ரெண்டையுமே பார்த்து நம்ம எதிரெதிராக இருக்கிறத இந்த மாதிரி ரெண்டு செங்கலையும் நம்ம சாய்ச்சி வைக்கும்போது அது கீழே விழாது அப்படிங்கிற கான்செப்டில் பாருங்க, இரு ஜோடி எதிர்பக்கங்களின் சாய்வுகள். ஸோ எதிரெதிர் பக்கங்கள்ல இப்போ நம்ம ஆன்சர்ல இருந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ எதிர்பக்கங்கள் சாஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமா அது என்னது, ஒரு இணைகரமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய விடை என்னது, ஆப்ஷன் ஆ இரு ஜோடி எதிர்பக்கங்களின் சாய்வுகள். கொஸ்டின் நம்பர் 15, 2,1ஐ வெட்டு புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள். ஓகே, இதுல பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. அப்போ இந்த ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்ன கிடைக்கணும் நமக்கு, ஸோ 3ங்கிறது கிடைக்கணும். ஓகே, 3ல் முடிஞ்சு 3ல் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஓகே அடுத்த க்ளூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெட்டு புள்ளியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வெட்டு புள்ளி அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போதான் கவுண்டிங் கரெக்டாக வரும். இங்கே பாருங்க, வே ஒரு எழுத்து, இட்டு 2, டூ 3, இப்போ 4 புள்ளி, அப்புறம் இப்போ 4, பூ 5, இல்லு 6, லீ அப்படிங்கிறது 7. அப்போ 7 தருது இல்லையா. அப்போ இந்த 3 அதுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட 7ல் முடியணும். ஓகே, இது பாருங்க எங்கே இருக்கு, எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 3 கிடைக்கணும். அதே போல் 3x + y = 7 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 3ல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3ல் ஆரம்பித்து 3ல் முடியணும், கடைசியாக 7ல் போய் நிற்கணும். ஓகே, அந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. x + y = 3, தென் 3x + y = 7. இந்த மாதிரியான அமைப்பு நம்மளுடைய விடையாக இருக்குது. ஸோ விடை என்னது, ஆப்ஷன் ஆ x + y = 3, 3x + y = 7. பாடம் 6 முக்கோணவியல், பயிற்சி 6.5. கொஸ்டின் நம்பர் 1, sin² θ + 1/1 + tan² θவின் மதிப்பு. நம்ம எப்பொழுதுமே நம்பர்ஸ் தான் பார்ப்போம், இப்போ நம்பரே பார்க்கலாம். 1 1ஆல் வகுத்தா நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1. கொஸ்டின் நம்பர் 2, tan θ cosec² θ - tan θ இன் மதிப்பு. பாருங்க, இங்க tan θக்கு tan θவை மைனஸ் பண்ணிடுங்க, கழிச்சிருங்க, அப்போ அடிச்சிடலாம். அடுத்து என்ன இருக்கு, cosec² θ இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ CO எடுத்துட்டு இங்க T போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த தீட்டாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தீட்டா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ cot θ. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ cot θ. கொஸ்டின் நம்பர் 3, sin α + cosecant α the whole squared + cos α + secant α the whole squared is equal to k + tan² α + cot² α எனில் k இன் மதிப்பு. ஸோ இங்க நம்மளுடைய க்ளூ k தான். ஓகே, நமக்கு மேக்ஸ் டீச்சருடைய பேர் பார்த்தீங்கன்னா K7. ஸோ K7 சார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ K7 அப்படிங்கிற அந்த ஞாபகத்தில் நீங்கள் K வந்தால் இங்கே 7 போட்டுடலாம் அப்படின்னு போட்டுருங்க. பட் தேர்ட் லெசனான இயற்கணிதத்திலையும் K அப்படியோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல 5ன்னு போட மறந்துடாதீங்க. இங்கே வந்து அது 7, அப்போ K7 சார், ஏன்னா இங்கே வந்து அவர் தான் சைன் போடுவார், சைன் இருக்கா, ஸோ K7 சார் தான் சைன் வந்து போடுவாங்க. அதனால இதுக்கு ஆன்சர் கேக்கு 7 தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5, sin θ + cos θ = a மற்றும் secant θ + cosecant θ = b எனில் b × a² - 1 இன் மதிப்பு. ஓகே, இங்க நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துடாதீங்க, ஜஸ்ட் இந்த a² மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த a² இந்த முதல்ல இந்த 2 எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த ஏவை எழுதுங்க. அப்போ நம்மளுடைய விடை ஆப்ஷன் ஆ 2a. கொஸ்டின் நம்பர் 5, 5x = secant θ மற்றும் 5/x = tan θ எனில் x² - 1/x² இன் மதிப்பு. இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் 1 தான். ஓகே, அப்போ நான் இங்கே 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அது கீழே டிவிஷன் இருக்கா, டிவிஷன் போட்டுக்கோங்க.
அண்ட் இந்த மைனஸை கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே எங்கேயுமே மைனஸ் இல்லை, அதனால அது வராது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 5 இருக்கு, மறுபடியும் இன்னொரு 5 இருக்கு இல்லையா? அப்போ ஐ5 எவ்வளோ? இது 2 பேருக்குங்க, ஐ5 25. ஸோ இதை நம்ம டிவிஷனில் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1/25. கொஸ்டின் நம்பர் 6, sin θ = cos θ எனில் 2 tan squared θ plus sin squared θ minus 1 இன் மதிப்பு. ஓகே, இதுலேயும் நம்ம நம்பர்ஸ் எடுக்கலாம். ஸோ 2 இருக்கு, 1 இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் முதல்ல கூட்டிக்கோங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ 2 1ஐயும் கூட்டினா நமக்கு என்னது? 3 கிடைக்கும். ஓகே, டிவைட் பை பாருங்க, இங்கேயும் 2 தான் இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு. ஓகே, அப்போ கீழே இங்கே 2 போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் யோசிக்கலாம், அல்லது இப்படி நினச்சி பாருங்க. தட் இஸ் இங்கே பாருங்க, 1 2 2 2 3 2. ஸோ அப்போ 3 2 அப்படின்னு நீங்கள் யோசிச்சு போடலாம். ஸோ எப்படி வேணா ட்ரிக் நாமளாக எடுத்துக்கிறது தான், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 3/2. கொஸ்டின் நம்பர் 7, x = a tan θ மற்றும் y = b secant θ எனில். ஸோ இதில் ஆப்ஷன்லேருந்து வரலாம். எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்கள் எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே உல்டாவாக யோசிக்கணும். தட் இஸ் எது ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ நம்மளுடைய ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எது? இதுதான். அப்போ எது ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ y² / b² - x² / a² = 1. கொஸ்டின் நம்பர் 8, 1 plus tan θ plus secant θ into 1 plus cot θ minus cosecant θவின் மதிப்பு. ஸோ இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்கு? ஸோ இங்கே ஒரு 1 இருக்கு அண்ட் இங்கே ஒரு 1 இருக்கு. ஸோ ரெண்டையும் கூட்டுங்க, நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 plus 1 = 2 தான். அப்போ நம்மளுடைய விடை ஆப்ஷன் இ 2. கொஸ்டின் நம்பர் 9, a cot θ plus b cosecant θ = p மற்றும் b cot θ plus a cosecant θ = q எனில் p² - q² இன் மதிப்பு. இங்கே பாருங்க, இந்த p² அப்படியே இங்கே உல்டாவா b² மாத்திருங்க. இந்த q² அப்படியே q மாதிரி கொண்டு வந்து அதை ஏவா மாத்திக்கோங்க. அப்போ a², நடுவில் மைனஸை போட்டுக்கோங்க. தட் மீன்ஸ் பாருங்க, தட் இஸ் p² - q² நீங்கள் ஜஸ்ட் b² - a² மாத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஆ b² - a². இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்ற கோண அளவானது. ஸோ நமக்கு தெரியும் சூரியன் எப்போ உதிப்பாங்க? தட் இஸ் 6 மணிக்கு. அப்போ 60 டிகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ 60 டிகிரி. கேள்வி எண் 11, ஒரு மின்கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. முதல் புள்ளிக்கு b மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து மின்கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் 60 டிகிரி எனில் மின்கம்பத்தின் உயரமானது மீட்டரில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இதில் முதல் புள்ளி, ஸோ முதல்லயே என்ன வந்துடணுமா? பி வந்துடணுமா? ஸோ மேலே பி வந்துருச்சு. ஓகே, இங்கேயும் பி இருக்கு, இருந்தாலும் இங்கே பாருங்க இரண்டாவது புள்ளி அப்படின்ட்டு அவங்க இங்கே கீழே இருக்கக்கூடிய 60 எடுத்துடாதீங்க. இரண்டாவது புள்ளிக்கு பாருங்க மேலே இருக்கக்கூடிய இந்த 30 டிகிரி எடுத்துக்கோங்க. இந்த 30 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த 3 எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுடைய விடை என்ன வருது? ஆப்ஷன் ஆ b/3. பாருங்க, முதல்ல பி வந்துடணும், இரண்டாவதா இருக்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 தான் வரணும். ஸோ அப்போ b/3 தான் வரணும். கொஸ்டின் நம்பர் 12, ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது x மீட்டர் குறையிறது எனில் x இன் மதிப்பு. இதுக்கு முன்னாடி சம்மான 10வது சம்ல நாம என்ன பார்த்தோம்? சூரியன் பார்த்தோன்னே ஸோ 6 மணிக்கு வந்து உதயமாகும். ஸோ நீங்க 60 போட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ இந்த 12வது கேள்வியிலையும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்திருக்குது, பட் முன்னாடியே 60 மீட்டர், அதாவது 6 மணி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னாடியே வந்ததுனால இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, விட்டுறணும். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 30 டிகிரியையும் 45 டிகிரியை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் 45 டிகிரி பெரிய நம்பரை போட்டுக்கிறேன், அப்புறமா 30 டிகிரி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இதுல ஏன் இது அப்படி போட்டிருக்கேன்னா எல்லாத்துலயுமே 4ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நான் ஃபர்ஸ்ட் 45 டிகிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இதுல இருந்து 4 எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரான 3 எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் இந்த டிகிரி இருக்கு இல்லையா, இதை வந்து இங்க புள்ளியா மாத்திருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றீங்க? இங்க இருக்கக்கூடிய இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. ஸோ 4 கூட்டல் 5 என்ன வரும்?
4 5 கூட்டினா என்ன வரும் 9. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு 5 3 கழிங்க. ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க, அப்புறம் இதை கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது 43.92 மீட்டர். ஸோ இது எங்க இருக்கு ஆப்ஷன் ஆ 43.92 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 13. பல அடுக்கு கட்டடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சி அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் பல அடுக்கு கட்டடத்தின் உயரம் மற்றும் இரு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவானது மீட்டரில். ஓகே, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாம இந்த 20 30 60 ஓகே இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 நம்பருங்களையும் எடுத்துருங்க, 60ஐயும் எடுத்துருங்க. 20 60 ரெண்டையுமே தள்ளி விட்டுருங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 30 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த 30ல ஸ்டார்ட் ஆகணும். அது எங்க இருக்கு? ஸோ இங்கேயும் இருக்கு, நெக்ஸ்ட் இந்த இடத்துலயும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எது ரெண்டையும் பெருக்குனா 30 கிடைக்கும்? 3 பெருக்குனா 15 தான் கிடைக்கும், 30 வராது. பட் இங்க 13 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். ஸோ அப்ப நம்மளுடைய விடை ஆப்ஷன் இ 30,10√3. கொஸ்டின் நம்பர் 14. 2 நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு x மீட்டர் ஆகும். முதல் நபரின் உயரமானது இரண்டாவது நபரின் உயரத்தை போல 2 மடங்காக உள்ளது. அவர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நேர்கோட்டின் மையப்புள்ளியிலிருந்து இரு நபர்களின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனில் குட்டையாக உள்ள நபரின் உயரம் மீட்டரில் காண்க. இப்ப இந்த கேள்வியில இந்த இடம் மட்டும் பாருங்க, 2 நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஓகே, சோ இப்ப 2 பேர் நிக்கிறாங்க, இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, இங்க ஒருத்தர் நிக்கிறாங்க. அப்ப மொத்தமா 2 நபர்கள் நிக்கிறாங்க, அப்படித்தானே? ஓகே, அப்ப அந்த 2 நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இவரு இங்க இருந்து அங்க போகணும்னா ஒரு ரூட்ல தானே போகணும். அப்போ 2 நபர்கள் சந்திச்சுக்கணும் அப்படின்னா ரூட்ல தான் போய் ஆகணும். அப்ப 2√2 வரணும். ஓகே, அப்ப 2 × √2 எங்க இருக்குன்னா, ஸோ ஆப்ஷன் ஆ x/2√2. இந்த x ஆல்ரெடி இங்க தொலைவுக்கு பக்கத்துல இருக்கனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 2 நபர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னா அது ரூட்ல போய் தான் 2 பேருமே வந்து சந்திச்சுக்குவாங்க. ஸோ அப்ப 2√2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15. ஒரு ஏரியின் மேலே h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம் பீட்டா. மேக பிம்பத்தின் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் ஏரியில் இருந்து மேகத்திற்கு உள்ள உயரமானது மீட்டரில். ஓகே, இல்ல பாருங்க. ஸோ என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க h இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அதை h போட்டுக்கிறீங்க, ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஓர் ஏரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஓர் ஏரிங்கும் போது 1 வந்துடணும்ல. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இப்போ இந்த பிளஸ் ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம். ஸோ ஏற்ற கோணம்னா நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இறக்க கோணம்னு வந்தது. இறக்க கோணம் போது இது டிவிஷன்ல அதே 1 போட்டு மைனஸ் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இருக்கிறது மீதி இருக்கிறது tan பீட்டா தான். ஏன்னா இந்த இடத்துல பீட்டா தான் இருக்கு. ஸோ அது எது கூட சேர்ந்து வருதுன்னா tan கூட தான். அப்ப tan பீட்டா. ஸோ இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஆ h × 1 + tan β / 1 - tan β. இது நம்மளுடைய விடை. பாடம் 7 அளவியல் பயிற்சி 7.5. கொஸ்டின் நம்பர் 1. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. ஸோ இதுல நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் க்ளூ பாயிண்ட் 15 16 தான். ஸோ இப்போ 15ஐயும் 16ஐயும் கூட்டுங்க, என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 31 கிடைக்கும். ஓகே, இந்த 31 அப்படியே திருப்பி போடுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். அப்ப இந்த 13 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எங்க இருக்கு பாருங்க, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல தான் இருக்கு. அப்போ 136 பை சதுர சென்டிமீட்டர். இந்த 6 கூட நீங்க இங்க கடைசியா வர நம்பரா இருக்கக்கூடிய 6 அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. 6 அலகுகள் ஆரம் உடைய இரு சம அரை கோளங்களின் அடிப்பகுதிகள் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு. ஓகே, இதுல ஆன்சர்ல இருந்து பாருங்க எல்லாமே πr², πr² πr² அண்ட் πr² தான். ஓகே, இதுல இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் 4 6 3 8ங்கிறது தான். நல்லா பாருங்க, அரை அரை அப்படிங்கிறது இங்க க்ளூ பாயிண்ட். அரைனா என்ன? ஒரு ரூம். ரூமுக்கு எத்தனை சுவர் இருக்கும்? தட் மீன்ஸ் வால்ஸ் இருக்கும். ஸோ 4 சைடு தான் இருக்கும். அப்ப 4 πr² தான். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆ 4 πr² சதுர அலகுகள். கொஸ்டின் நம்பர் 3. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் உயரம். இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த 13 சென்டிமீட்டர் எப்படி இருக்கான்? சாஞ்சு இருக்கான். அப்ப 13ல இருந்து ஒண்ணு சாஞ்சிச்சுன்னா முன்னாடி தானே சாஞ்சு இருக்குது. சாய் உயரம்ங்கிறது 13க்கு முன்னாடி வந்திருக்கு.
அப்போ 13லேருந்து முன்னாடி ஒன்று சாஞ்சிச்சுன்னா அது என்னவா இருக்க முடியும்? 12ஆக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆ 12 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 4. ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம். இதுல நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் புதிய மற்றும் முந்தைய. ஓகே, இதுல புதிய அப்படிங்கிறது பாருங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 1 தான் இருக்கு. 1 1 1 1 தான். ஓகே, அப்போ இந்த புதியக்கு பதிலாக 1 இருக்கு எல்லா இடத்துலையும். மற்றும்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஈஸ்ட். அப்போ 1 போட்டாச்சா, ஈஸ்ட் போட்டாச்சா. இப்போ முந்தையல பாருங்க 1 2 தை ஃபுல்லா ஒரு எழுத்து தான், ஒரு எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 எழுத்து இருக்கு இல்லையா? அப்போ 1:4 அப்படிதானே வரணும். இது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஆ 1:4. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இங்கே க்ளூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் முந்தைய அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. சம்டைம்ஸ் இந்த உயரத்தில் 1/3 அப்படிங்கிறத அவங்க 1/3 அப்படின்னு இப்படியும் கேட்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, இதில் ஆன்சர்ஸில் எல்லாம் பாருங்க 5h² சதுர அலகுகள், 5h² சதுர அலகுகள், 5h² சதுர அலகுகள், 5h² சதுர அலகுகள் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா நம்பர்ஸில் தான் பார்க்கணும். நம்பரில் பாருங்க, தட் இஸ் 9க்கு அப்புறம் 8 வருமா? வராது. அப்போ இது இல்லை. ஸோ 24 அதுக்கப்புறம் எது முன்னாடி எதுன்னா எதுவுமே இல்லை, அது வேண்டாம். 8க்கு அப்புறம் 9 வரும் தானே. 1 2 3ல் 8க்கு அப்புறம் தானே 9. அப்போ அதுதான் நம்மளுடைய விடை. 56க்கு அப்புறம் 9 வர்றது நடக்காது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ 8πh²/9 சதுர அலகுகள். கொஸ்டின் நம்பர் 6. ஓர் உள்ளிடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு. ஓகே, இங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 14 இருக்கு, 4 இருக்கு, 20 இருக்கு. ஓகே, இப்போ 3 சென்டிமீட்டரும் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ நான் அதை இங்க அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ 14 4 20. ஓகே, இப்போ இந்த 14ல இருந்து 1 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 4 இங்க இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தானே. அப்போ நம்ம அதுக்கு பதிலாக 1 போடலாம் தானே. ஸோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இந்த 20 அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ 1ஐயும் கூட்டுனா 2 கிடைக்கும். அப்படியும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1120 பை கன சென்டிமீட்டர். இந்த பை கன சென்டிமீட்டருங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கு பாருங்க. பை கன சென்டிமீட்டர், பை கன சென்டிமீட்டர், பை கன சென்டிமீட்டர் அண்ட் பை கன சென்டிமீட்டர் எல்லாத்துலேயும் இருக்கு. அதனால அது அப்படியே வந்துடும். பட் இந்த 1ஐயும் கூட்டினா 2 வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அல்லது இந்த 14 4 20 அப்படிங்கிறத நீங்க அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? இதுல திரும்ப திரும்ப மடங்குன்னு வந்ததுனால நம்ம இந்த மும்மடங்காகவும் 2 மடங்காகவும் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் எடுத்துக்கோங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ 18 மடங்கு அப்படின்னு இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 18 மடங்கு. கொஸ்டின் நம்பர் 8. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஸ் மடங்காகும். ஓகே, இந்த ஆரத்தினுடைய அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் நம்ம அம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க. நமக்கு எப்படி எடுப்பாங்க? ஸோ 3 சுத்து சுற்றுவாங்க இல்லையா ஆரத்தி எடுக்கும்போது. அப்போ இதுல ஆன்சர்ல எல்லாத்துலேயுமே பை வந்திருக்கு. ஸோ எங்கேயும் பை 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 எல்லாமே வந்திருக்கு. பட் அம்மா ஆரத்தி எடுக்கும்போது 3 தடவை நம்மளுக்கு சுற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே 3 பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ 3 பை. கொஸ்டின் நம்பர் 9. எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம். ஓகே, இதுலேயும் அப்படித்தான் எல்லாத்துலேயுமே எக்ஸ் சென்டிமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கு. பட் அது 1 2 3 4 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகே, எதை மாற்றணுங்கிறாங்க?
கூம்பாக அப்படின்ட்டு இருக்காங்க, அல்லது கூம்பின் உயரம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ கூம்பத்தான், கூம்பின், கூம்பாக அப்படின்ட்டு அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4. இங்கே கூம்பின் அப்படிங்கும்போது கூட பாருங்க 1 2 3 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4x சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 10. 14 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. ஓகே, இதுக்கு நம்ம க்ளூ பாயிண்ட் என்ன வைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த 16 எடுத்துக்கிறோம். ஓகே, இதை நான் இப்படி போடுறேன் பாருங்க. ஸோ 16, இந்த 16 பாருங்க, ஒரு ஆறை எப்படி பிரிக்கலாம்? 2 விதமா பிரிக்கலாம் பாருங்க. ஸோ 3 3 சரிபாதியா பிரிக்கலாம் தானே. ஓகே, அப்போ 3 3 வருது. ஓகே ரைட். அப்போ நம்ம 3 3ன்னு வரணும் ஃபர்ஸ்ட் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த 8ஐயும் இந்த 20ஐயும் கூட்டிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 28. அப்போ 3 3 2 8. மீதிப்படி இந்த பைக்கான சென்டிமீட்டருங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கு. ஸோ நம்மளுடைய விடை எங்க இருக்கு? ஆப்ஷன் ஆ 3328 பை கன சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 11. கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும்? ஸோ இறகு பந்துங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் தெரியும் இல்லை? ஸோ இப்படித்தான் இருக்கும் இல்லையா? இறகு பந்து, அதாவது ஷட்டில் கார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை போல இருக்கும். இது என்ன? ஆக்சுவலாக இது பக்கெட் வடிவம் தானே. ஓகே, பக்கெட்டுங்கிறது என்ன? இடைக்கண்டம் தானே. அப்போ இந்த மாதிரியான பக்கெட் வடிவம் எப்போ கிடைக்கும்? ஸோ கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளத்தை சேர்த்தா தான் கிடைக்கும். அப்பதான் அந்த இறகு பந்து நமக்கு கிடைக்கும். ரைட். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ, கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம். இறகு பந்துன்னு பார்த்தோன்னே இடைக்கண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சம கோல பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2. இதுதான் நம்மளுடைய க்ளூ பாயிண்ட். R1:R2 கடைசியா இருக்கும் பாருங்க. இதுல அப்படியே நம்பர்ல ரிவர்ஸ் ஆர்டர் எடுங்க. என்ன இருக்கு? இங்க 1, இங்க 2. பட் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்தீங்கன்னா எப்படி வரும்? 2:1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 2:1. கொஸ்டின் நம்பர் 13. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு கன சென்டிமீட்டரில். இதுல நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மர உருளையை வெட்டி எடுக்கப்படுகிறது. எப்படி வெட்டி எடுக்கணும்னா கோலமாக. ஸோ மர உருளையை நம்ம மேலே வச்சு வெட்டுறோம். மேஜை மேலே வச்சு வெட்டும் போது 4 பங்கா பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அவங்க கேட்டது கோலமா தான் வெட்டி எடுக்கணும். கோலம் எத்தனை எழுத்து பாருங்க? 1 2 3. அப்போ 3, 4/3. ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். அப்போ 4/3 பைங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஆ 4/3 பை. கொஸ்டின் நம்பர் 14. இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே H1 அலகுகள் மற்றும் R1 அலகுகள் ஆகும். இடைக்கண்டத்தின் உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் முறையே H2 அலகுகள் மற்றும் R2 அலகுகள் மற்றும் H2:H1 is equal to 1:2 எனில் R2:R1 இன் மதிப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி சம்ல இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? 12வது சம்ல R1:R2ல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் எடுங்கன்னு சொன்னேன். தட் இஸ் 2:1. இங்க அதே போலதான் R2:R1 வந்திருக்கு. இதை ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுங்க. என்ன கிடைக்கும்? 1:2. இப்படியும் நீங்க கொள்ளலாம், அல்லது இப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இங்க பாருங்க ஆன்சரே கொடுத்துட்டாங்க 1:2 H1:H2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1:2. இப்படி நீங்க 2 விதத்துலையுமே நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஓர் உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோலத்தின் கன அளவுகளின் விகிதம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு க்ளூ பாயிண்ட் உருளை, கூம்பு, கோலம். ஓகே பாருங்க. ஸோ உருளையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க? 1 2 3. அப்போ 3. அப்போ 3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் கூம்பு பாருங்க. இப்போ கார்த்திகை மாசம் நம்ம கூம்பு வைப்போம் இல்லையா? அப்போ அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூம்பு வைக்கிறோம். அப்போ அது 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஒரு கூம்புக்காக நம்ம 2 கோலம் போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3:1:2. இந்த மாதிரியான அமைப்பு எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் இ 3:1:2. அல்லது இந்த உருளை அப்படிங்கிறத நீங்க பார்த்த மாத்திரத்திலேயே 3 போடுவீங்க. ஏன்னா இங்க வந்து உருளை 1 இருக்கு, கூம்பு 1 இருக்கு, கோலம் 1 இருக்கு. 3 இருக்கிறதுனால 3 தான் ஸ்டார்டிங்கா இருக்கும்.
அப்போ 3 ஸ்டார்டிங்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் 3 ஸ்டார்ட் ஆகுறது ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போ நம்மளுடைய ஆன்சர் இதுவாக தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் இ 3:1:2. பாடம் 8 புள்ளியியலும் நிகழ்தகவும். கொஸ்டின் நம்பர் 1, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை? இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பரவல் இல்லை. ஓகே, நம்ம இப்போ இலை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல எது பறக்காம இருக்கிறதுக்காக வைப்பாங்க அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. எதுனா கூட்டும் காய்கறியும் இல்லையா? அப்ப நம்மளுடைய ஆன்சர் கூட்டு சராசரி. கூட்டு காய்கறிக்கு பதிலாக கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இங்க கூட்டு இங்க காய்கறி வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இலையில. ஸோ அப்ப இது கூட்டு சராசரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, 8, 8, 8 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஆகிய தரவின் வீச்சு. ஓகே, இப்போ இந்த 8 எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, இங்க க்ளூ பாயிண்ட் வந்து வீச்சு. அப்ப தூக்கி வீசு. அப்ப தூக்கி வீசுனா என்ன ஆகும்? இந்த 8 ஆனது 2ஆ உடைஞ்சு போய் 0 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆர் 0. கொஸ்டின் நம்பர் 3, சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதலானது டேஷ். இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கங்களின். ஓகே, நம்ம மார்க்ஸ்ல எதை விலக்கி வைக்கணும்னு நினைப்போம்? ஜஸ்ட் 0 தான், நமக்கு 0 மார்க்கே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 0. கொஸ்டின் நம்பர் 4, 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40 மற்றும் திட்ட விளக்கம் 3 எனில் தரவுகளின் வர்க்கங்களின் கூடுதலானது. ஓகே, இதுல பாருங்க என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய இந்த 4 2 டைம் பெருக்கிக்கோங்க. 4 பெருக்கல் 4. ஏன்னா இங்க வர்க்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கறதுனால. ஸோ வர்க்கம் எப்பவுமே என்ன சொல்லுவோம்? இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, இங்க 4 இருந்தா 4னுடைய ஸ்கொயர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நான் இங்க வந்து 4 பெருக்கல் 4, 4 ஸ்கொயர்டை தான் 4 பெருக்கல் 4ன்னு போட்டுக்கிட்டேன். அண்ட் இங்க 3 என்ன பண்ணலாம்? ஸோ 3 பெருக்கல் 3, 3 ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும்? 3 பெருக்கல் 3. ஓகே, 4 பெருக்கல் 4 நன்னாங்க 16. இங்க 3 9. ஓகே, இந்த இடத்துல நடுவுல இங்க ஒரு 0 போட்டா இங்க டபுள் 0 போடணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஆ 1,60,900. கொஸ்டின் நம்பர் 5, முதல் 20 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரியானது. ஓகே, இதுல நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல பாருங்க 1 2 3 3 எழுத்து இருக்கு. அப்ப நீங்க இங்க 3 போட்டுக்கோங்க. ஓகே, இந்த 20 மறந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, இயல் பாருங்க 1 2 3. அப்ப 3 எண்கள் இருக்கு. அப்ப அதுக்கும் நீங்க 3 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த 20 அடிச்சோம் இல்லையா? இதுல இருந்து ஜஸ்ட் நீங்க 2 மட்டும் இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க எண்களின் 1 2 3 4 5 எழுத்து இருக்கு. அப்ப 5 போட்டுக்கோங்க. ஸோ நடுவுல புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய ஆன்சர் எப்படி வரணும்? 33.25. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் இ 33.25. கொஸ்டின் நம்பர் 6, ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியானது. ஓகே, இதுல நம்மளுக்கு எப்பவும் போல நம்பர்ஸ் தான் க்ளூ பாயிண்டா எடுப்போம். இங்க என்ன இருக்கு? 3 அண்ட் இங்க என்ன இருக்கு? 5. ஓகே, இது இல்லாம இங்க பெருக்கினால் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்க அப்படியே கொஞ்சம் மாத்தி கழித்தால் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. கழித்தால், அது என்ன கழித்தால் அப்படின்னா யார் 2 பேர் தான் இருக்காங்க இங்க? ஸோ 3 5 இருக்கு. ஓகே, இதுல பெரிய நம்பர் என்னது? 5. ஸோ அப்ப 5ல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 கழிங்க. என்ன வரும்? 2 வரும். ஓகேவா? அப்ப 2யுமே கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 2. அப்ப 2ல ஸ்டார்ட் ஆகிறது எங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப 2ல ஸ்டார்ட் ஆகிறது இதுதான். ஸோ 225. ஆப்ஷன் இ 225 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7, x, y, z ஆகியவற்றின் திட்ட விளக்கம் p எனில் 3x plus 5, 3y plus 5, 3z plus 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது. ஓகே, இங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா எப்பவும் போல x, y, z and p. ஓகே, ஏன் x, y, z எடுத்திருக்கோம் நம்பர் எடுக்காம அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க x இருக்கா, அதே போல இங்க 3x அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கா. ஸோ அதை 2 அடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கு y அடிங்க, y இங்க இருக்கு, y அடிச்சிருங்க. அடுத்து z-க்கு z-ஐயும் அடிச்சிருங்க. ஓகே, ரைட். இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது நம்ம கிட்ட ஆல்பபெட்ல எது இருக்கு? ABCDல
பி தான் இருக்கு. அப்போ பியும் கட்டாயமா என்ன ஆகிருக்கணும், 3 கூட இணைந்து தான் வந்திருக்கணும். ஓகே, அப்போ 3p அப்படின்னு தான் வரணும். ஓகே, இதுல இந்த 5 எல்லாம் கன்சிடர் பண்ணிடாதீங்க. ஸோ +5 +5 எல்லாம் வரவே வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 3p. கொஸ்டின் நம்பர் 8, ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 4 மற்றும் 87.5% எனில் திட்ட விளக்கமானது. ஓகே, இதுல பாருங்க நம்பர்ஸ் தான் நம்ம எப்பவும் எடுப்போம். இங்க இருக்கிற 4 அண்ட் இங்க இருக்கக்கூடிய 87.5%. ஓகே, இதுல ஒண்ணு மட்டும் பண்ணிடுங்க, இந்த 8 அடிச்சிடுங்க. அதே போல இந்த லாஸ்ட்ல இருக்கிற பர்சன்டேஜும் அடிச்சிருங்க. மிச்சம் என்ன இருக்கு, 7.5. ஓகே, 7.5ல இருந்து 4 என்ன பண்ணிடுங்கன்னா கழிச்சிருங்க. பாருங்க, கழிச்சு என்ன கிடைக்குது, 3.5. ஸோ இது எங்க இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் ஆ 3.5. கொஸ்டின் நம்பர் 9, கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது? ஸோ இதுல க்ளூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஈக்குவல் டு தான் நமக்கு க்ளூ பாயிண்ட். ஓகே, ஏன் ஈக்குவல் டு சொல்றேன் அப்படின்னா, பாருங்க இந்த ஃபர்ஸ்ட்டை விட்டுருங்க, செகண்ட்ல பாருங்க இங்க ஈக்குவல் டுல இந்த பாதி சிம்பிள், ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, இங்கேயும் பாருங்க ஈக்குவல் டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாருங்க ஈக்குவல் டு வந்துருச்சு. அடுத்தது என்னது, ஈக்குவல் டுவும் இருக்கு. அப்ப ஈக்குவல் டு இல்லாததுதான் நம்ம வந்து தவறானதுன்னு சொல்லணும். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது நமக்கு? ஸோ ஆப்ஷன் ஆ p of a greater than 1. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 10, P சிவப்பு, Q நீல, R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவானது. ஓகே, இதுல நம்மளுக்கு எல்லாமே ஆல்பபெட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம ஆல்பபெட்ஸ் முதல்ல எடுத்துக்கலாம். தட் இஸ் P இருக்கு, Q இருக்கு, R இருக்கு. ஓகே, ரைட். அப்ப கீழே எல்லாமே P plus Q plus R தான் இருக்கு எல்லாத்துலயும். ஓகே, ரைட். அதனால அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப மேல இருக்கிறத பொறுத்து தான் மாறுது. மேல பாருங்க நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் என்னது, சிவப்பு அப்படின்ட்டாங்க. சிவப்புங்கிறது யாரை குறிக்குது பாருங்க, இது ஜஸ்ட் இந்த P அப்படிங்கிற இந்த ஆல்பபெட்டை தான் குறிக்குது. அப்ப P by P plus Q plus R அப்படின்னு இருக்கக்கூடியது நம்மளுடைய ஆன்சர். நம்மளுக்கு ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஆ P by P plus Q plus R. கொஸ்டின் நம்பர் 11, ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் 1ஆம் இடமதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவானது. ஸோ எப்பவும் போல நம்மளுடைய க்ளூ நம்பர் 7, அதற்கு மேல என்ன பண்றோம்னா புத்தகம், இது ரெண்டு மட்டும் க்ளூவா வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த 7 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, டிவைட் பை இங்க புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை கொஞ்சம் மாத்தி பத்தகம்னு எழுதிருங்க. ஸோ பத்தகம், பத்தகம்னா தெரியுது இல்ல, 10 தானே. ஸோ 10 அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 7/10. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 12, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பானது. ஓகே, இதுல நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நபருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு நபருக்கு வேலை கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது அந்த நபர், ஒரு நபருடைய திறமையை பொறுத்து இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் 13, கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை. கமலம்னு கொஸ்டின்ல பார்த்துட்டாலே நீங்க ஆன்சர் 15ன்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா, இங்க பாருங்க இந்த 135 மட்டும் பாருங்க. ஓகே, அதுல பாருங்க இந்த 3 மட்டும் எடுத்துருங்க. அப்ப என்ன கிடைக்குது, நமக்கு 15 கிடைக்குது. அப்படியும் நீங்க போடலாம். இந்த 1/9 அப்படிங்கிற இந்த பின்ன என்ன மனசுல வச்சிடாதீங்க. அப்படி வச்சீங்கன்னா போடும்போது கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 15. கொஸ்டின் நம்பர் 14, ஆங்கில எழுத்துக்கள் A to Z இருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு. நம்மளுக்கு தெரியும் ஆங்கில எழுத்துக்கள்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும், மொத்தமா 26 எழுத்து இருக்கும். ABCD அப்படின்னு சொல்லிட்டு 26 எழுத்து இருக்கும். ஓகே, அந்த 26ல எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க முந்தையங்கிறது நீங்க க்ளூ பாயிண்ட் எடுத்துக்கோங்க. முந்தைய கொஞ்சம் மாத்தி விட்டு அது பிந்தைய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிந்தைய மீன்ஸ் அதற்கு அப்புறம் வரக்கூடியது. ஓகே, இப்ப எக்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இப்ப இங்க 3 தானே இருக்கு. 3 நம்பரை 26ல இருந்து கழிங்க. ஸோ 26ல இருந்து 3 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 23.
ஸோ 23 மேலே போட்டுக்கோங்க, 26 கீழே போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் இ 23 26. கொஸ்டின் நம்பர் 15. ஒரு பணப்பையில் ரூபாய் 2000 நோட்டுகள் 10, ரூபாய் 500 நோட்டுகள் 15, ரூபாய் 200 நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது ரூபாய் 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுல க்ளூ பாருங்க. ஸோ இப்போ இந்த 2ங்கிற நம்பர் எத்தனை டைம் வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 டைம். ஓகே, அதே போல 5ங்கிற எண் பாருங்க. 1 2 3 இங்க ஒரு 5. ஸோ மொத்தம் 4 டைம் இருக்கு, அப்படித்தானே? ஓகே, அப்ப 4ன்னு வரக்கூடிய ஆன்சர் எங்க இருக்கு? 1 2 3ல 4க்கு அப்புறம் வர நம்பர் என்னது? 5 தான். ஸோ நம்ம இங்க இருக்கக்கூடிய க்ளூ பாயிண்ட் என்னன்னா, கட்டாயமா மறந்துடாதீங்க, 2 4 டைம் வந்திருக்கு, அதை போலவே 5 4 டைம் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு 4 தான் ஸ்டார்டிங் வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா 4க்கு அப்புறம் 5ஆம் நம்பர் தான் வரும். ஸோ அப்ப 4 கீழ் 5 அப்படின்ட்டு ஆப்ஷன் ஏ நீங்க எடுத்துக்கோங்க.